கூட்டம் வந்து பின்னாடியே வராங்க. கண்டினியூ பண்ண முடியல அவரால். ரோட் ஷோ நடத்தலை. இருந்தாலும் வழிமறித்து நிற்கிறாங்க. வழிமறித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த இடத்துல ஒரு கையை காமிச்சிட்டு வந்துடுறாரு. பட் பின்னாடியே ஒரு பொதுமக்கள் வரும்போது அவர் என்ன செய்வார்? முனியப்பன் கோயில்கிட்ட வரும்போது அவர் ஏன் நிறுத்தினாரு? மேல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டார் போராத்தையுமே. அவர் இதுல வந்து ஒரு அரை மணி லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள நிக்குது, அப்படியே நிக்குது, எரிஞ்சு வரல. வந்து பார்த்துட்டு தான் ஒரு காலம் போயிருப்பாங்க. இவர் வண்டி 100ல இருந்து 500 வண்டி வருதுன்னு சொல்றாங்க மொத்தம். கார்கள் 4 சக்கர வாகனம் மட்டும் இல்லாம 2 சக்கர வாகனம் சைடுல வர்றாங்க போறாமே. இதை வந்து கட்டுப்படுத்திட்டு வேணும் காவல்துறையினர். ஆனா அந்த நிலையில வந்து காவல்துறையினர் போய் நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க அந்த தலைவர் வந்து இருக்கக்கூடிய விஜய் கிட்டையோ அல்லது குஷி ஆனந்த் மார்கிட்டயோ அல்லது மாவட்ட பொறுப்பாளர்கிட்டயோ இது மாதிரி நீங்க வந்தீங்கன்னா அங்க மக்கள் கூட்டம் ஏற்கனவே நிறைய நின்று இருக்காங்க, இங்க போனீங்கன்னா சிக்கலாய் போயிருங்கிறத வந்து வலியுறுத்தி செஞ்சிருக்க வேணும். செஞ்சாங்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் கூட அந்த முனியப்பன் கோயில் இருந்து தான் அரை மணி நேரத்துல வந்து அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறமேல போன போது இவரோட வந்த கூட்டம் இவரை பார்க்கறதுக்காக முகத்தை பார்க்க வந்த கூட்டம் அப்படியே உள்ள போகுது. அந்த பக்கம் நின்றுக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க. இவர் போய் மேல ஏறுகிற போதே இவருக்கு எப்படி வழி பண்ணிருப்பாங்க நீங்க யோசனை பாருங்க. வந்து அந்த வண்டிகளை பூரா விலக்கி அவர் மேல ஏறுற போதே அசம்பவம் நடத்தாச்சு. அதுக்கு அந்த அந்த இடத்துல வந்து சப்னாங்கிற பெண் வந்து விழுந்துட்டாங்க. விழுந்த இடத்துலதான் உடனே வந்து அங்க வந்து ஒரு பெரிய பேனிக் ஆகுது பூராமே.